ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இருதயத்தின் விருப்பம். ரோமர் 10:1 சொல்கிறது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலின் விருப்பம் என்ன என்பதை நாம் அறிகிறோம். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் சந்ததி என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. கர்த்தருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி, பிரமாணங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்ற சந்ததி, தேவனை பற்றிய வைராக்கியம் உள்ள சந்ததி. அந்த சந்ததியில்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். அவர்களுடைய வம்சத்திலேயே இரட்சகர் தோன்றியிருந்த போதிலும் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் சொல்கிறது, யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதரிலிருந்து ரட்சிப்பு புறஜாதி ஜனங்களாகிய நமக்கு வந்தது. அவர்களிடமிருந்து நமக்கு வேதம் கிடைத்தது. ஆனால் இன்றோ அவர்கள் இயேசுவை புறக்கணித்த நிலையில் பாடுகளின் மத்தியிலே கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் கிறிஸ்துவை அறியாத தூர தேசத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சென்று அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். கர்த்தர் அவருடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆனால் அவரோ என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று விருப்பம் கொண்டிருந்தார். அதுவே அவர் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருந்தது. தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் ஒரு முறை, என் கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமே என்று கண்ணீரோடு கூறினார். அதுபோலவே இஸ்லாமிய சமயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஊழியத்துக்காக எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தபோது, என் ஜனங்களாகிய இஸ்மவேலர், அதாவது முஸ்லிம்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொன்னார். நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமல்லாமல், கத்தோலிக்க மக்களுக்காக மட்டுமல்லாமல், இஸ்மவேலருக்காக மட்டுமல்லாமல், இரட்சகரை அறியாத ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு நம் பிள்ளைகளோ நம் உடன் பிறந்தவர்களோ கர்த்தருடைய வருகையிலே காணப்படாமல் போனால் அது எத்தனை பரிதாபமானது. நோவாவின் நாட்களில் நோவாவுக்கு துணை நின்று மரங்களை வெட்டினவர்களும் தச்சு வேலை செய்தவர்களும் அதற்கு கீழ் பூசினவர்களும் வேலைக்குள் ஏற முடியாமல் போய்விட்டது. நோவாவின் உள்ளம் எவ்வளவு உடைந்து போயிருக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வீட்டாரு மட்டுமல்ல, இன்று உங்களுக்கு உதவியாயிருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைய நினைவிற்கு 1 தீமோத்தேயு 2:4, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 7, 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள், மாலை லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 36ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புங்கள். கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.